நம்ம தினமும் போடுற பெட்ரோலுக்கு 90 to 95% டேக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம்னா அந்த 100 ரூபாயில் வெறும் 50 ரூபா தான் அந்த பெட்ரோலோட விலை. மீதி 45 ரூபா நம்மளோட டேக்ஸு. அதில் ஒரு 3லேருந்து 4 ரூபா வந்து டீலர் மார்ஜின். நம்ம நாட்டில் பெட்ரோலோட டேக்ஸ் வந்து 45% ஆஃப் தி டோட்டல் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இது கேட்கும் போது ஓகே 45% வந்து ஒரு சின்ன நம்பர் மாதிரி இருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் அது வந்து 90 to 95% ஆஃப் தி பேஸ் ப்ரைஸ். அதாவது ஒரு 50 ரூபா பொருளை வந்து 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர மாதிரி. பெட்ரோலோட விலைக்குள்ள பேஸ் ப்ரைஸும் டேக்ஸும் டீலர் மார்ஜினும் இருக்கும். இந்த டேக்ஸ்குள்ள சென்ட்ரல் டேக்ஸும் ஸ்டேட் டேக்ஸும் இருக்கும். பேஸ் ப்ரைஸ்க்குள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், ரிஃபைனிங் காஸ்ட் எல்லாமே வந்து அடங்கும். இந்த காசு வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு சேர வேண்டிய காசு. அப்புறம் சென்ட்ரல் டேக்ஸ். இந்த சென்ட்ரல் டேக்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து சேமாக தான் இருக்கும். அது வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இது எல்லாத்துலேயும் ஒன்று தான். இது மாறவே மாறாது. ஒரு லிட்டருக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஸ்டேட் டேக்ஸ். இது வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து வேரி ஆகும். ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து அதிகமாகவும் ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து கம்மியாகவும் இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டில் 13% ப்ளஸ் 11.52 ருபீஸ் பர் லிட்டர். இதுக்கான மீனிங் என்னன்னா, பெட்ரோலோட பேஸ் ப்ரைஸோட சென்ட்ரல் டேக்ஸ் ஆட் பண்ணணும்னு ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்டில் 13%ம் அதுக்கப்புறம் போடுற எக்ஸ்ட்ரா ஒரு லிட்டருக்கும் 11 ரூபா 52 பைசா வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இது கூட டீலர் மார்ஜின் ஆட் ஆகும். இது வந்து 2லேருந்து 4 ரூபா கிட்ட வரும். இது வந்து அந்த பெட்ரோல் பம்ப் நடத்துறவங்களுக்கான ப்ராஃபிட். இந்த 2 ரூபா 4 ரூபாயில் என்ன ப்ராஃபிட் பார்த்துட முடியும்னு நினைச்சிடாதீங்க. இது வந்து வால்யூம் கணக்கில் பார்ப்பாங்க. இப்போ ஒரு பெட்ரோல் பம்ப் 4 ரூபா டீலர் மார்ஜினில் ஒரு நாளைக்கு 10,000 லிட்டர் வந்து விற்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 40,000 ரூபா ஆச்சு. இப்போ நம்ம பெட்ரோலுக்கு ஒரு லிட்டருக்கு பே பண்ணுற காசில் இது எல்லாமே அடங்கும். இந்த காரணத்தினால தான் ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து பெட்ரோல் டீசல் விலைகளே வந்து மாறும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பெட்ரோல் டீசல் வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து பிரைஸ் வேரி ஆகுது நம்ம பார்க்க முடியும். பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த மாதிரி இடத்துல இருந்து அந்த பெட்ரோல் பம்ப் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ஆட் ஆகும். இதனால தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட், பிளேஸ் டு பிளேஸையும் வந்து பெட்ரோல் டிஃபர் ஆகுது. இந்த பெட்ரோலோட விலை டெய்லி வந்து மாறும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கரெக்டாக டெய்லி காலையில் 6 மணிக்கு வந்து மாறும். இந்த இடத்துல எது மாறுது அப்படின்னு பார்த்தா இந்த பெட்ரோலோட பேஸ் ப்ரைஸ் மட்டும்தான் மாறும். டேக்ஸ் எதுவுமே மாறாது. ஒரு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நம்ம 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 100 ரூபாயில் 45லேருந்து 50 ரூபா வந்து பேஸ் ப்ரைஸ் இருக்கும். ஒரு 12 ரூபா வந்து சென்ட்ரல் டேக்ஸு. நம்ம ஸ்டேட் டேக்ஸ் வந்து 30லேருந்து 35 ரூபா கிட்டேயும், டீலர் மார்ஜின் 3லேருந்து 4 ரூபா. ஸோ ஃபைனல் ப்ரைஸ் வந்து 100 ரூபா கிட்டே வருது. இப்போ இந்த நம்பரை வச்சு பார்த்தாலே நமக்கு 45 to 50% ஆஃப் தி ஃபைனல் ப்ரைஸ் வந்து நம்ம டேக்ஸாக கட்டுற மாதிரி இருக்குது. அதாவது டேக்ஸை மட்டுமே எடுத்தாலே இதில் 42லேருந்து 47 ரூபா கிட்ட வருது. அதாவது பேஸ் ஃபியூயல் 50 ரூபாய்க்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 42லேருந்து 47 ரூபா டேக்ஸாக கட்டிட்டு வரோம். அது கிட்டத்தட்ட 90லேருந்து 95% ஆஃப் தி பேஸ் ப்ரைஸ் வருது. இப்போ பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு ஏன் இவ்வளோ அதிகமாக டேக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா பெட்ரோலும் டீசலும் நம்ம டே டு டே வந்து யூஸ் பண்ணுற ஒரு பொருள். இதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதில் வந்து டேக்ஸ் அதிகமாக வச்சோன்னா எக்கச்சக்கமான ரெவன்யூ எடுக்க முடியும் கவர்மெண்ட்னால.